இன்று ஆசிரியர் தின விழா சிறப்பு நிகழ்வு. ஆசிரியர்களுடைய பணி அளப்பரிய பணியாக எல்லா இடங்களிலும் நிறைந்து காணப்படுகிறது. நான் எடுத்துக்காட்டுகளை சொல்லி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். முதலாவதாக பார்த்தோமேயானால், ஒரு பெரிய மடாதி படம், அதாவது குருகுலம் என்று அந்த காலத்திலே சொல்வார்கள். அந்த குருகுலத்திலே ஒரு அருமையான ஆசிரியர் இருந்தார். அவருக்கு கீழ் 10 மாணவர்கள் இருந்தார்கள். அதிலே 9 பேர் மிக அருமையாக தங்கள் பணியை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு மாணவன் மட்டும் சில குறும்புத்தனங்களை பண்ணி கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் சில பொருட்கள் காணாமல் போவதற்கு அவன் பொறுப்பாகி இருக்கிறான். ஒரு நாள் கையும் களவுமாக அவன் பிடிபட்டான். 9 மாணவர்களும் அந்த ஆசிரியரிடம் கொண்டு வந்து அவனை ஒப்பிவிட்டார்கள். அந்த ஆசிரியர், நீங்கள் 9 பேரும் சென்று விடுங்கள், நான் அவரிடம் பேசிக்கொள்வேன் என்று சொல்லி அவனை இனிமேல் இதே போல களவு நிகழ்ச்சியில் ஈடுபடக்கூடாது என்று எல்லோரும் முன்னிலையும் சொல்லாமல் தனியாக சொல்லி அனுப்பினார். சிறிது காலங்கள் பிறகு திருப்பி ஒரு களவு நிகழ்ச்சியிலே அவன் மாட்டிக்கொண்டான். அப்பொழுது அந்த 9 பேரும் வந்து ஆசிரியர்களிடம் முறையிட்டார்கள். ஒன்று, அந்த மாணவனை இந்த குருகுலத்திலிருந்து அனுப்பிவிடுங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் 9 பேரும் வெளியே சென்று விடுகிறோம் என்று கொஞ்சம் கடுமையாகவே ஆசிரியர் நடந்து கொண்டார்கள். அப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார், மாணவ செல்வங்களே, நீங்கள் 9 பேரும் சிறப்பாக இந்த குருகுலத்தில் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்ட நீங்கள் இந்த குருகுலத்திலிருந்து செல்வதற்கு என்னுடைய அனுமதி தேவையே இல்லை. ஆனால் இந்த மாணவனுக்கு நான் இன்னும் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, அவனிடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் எனக்கு இன்னும் சரியாக கற்றுத்தர தெரியவில்லை என்றுதான் அர்த்தம் என்று மிக அழுத்தம் திருத்தமாக அந்த ஆசிரியர் சொன்னார். அதே போல் ஆசிரியர்கள் இன்றும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, உண்மையில் நடந்த ஒரு சரித்திர நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2ஆம் உலகப் போர் சமயத்திலே உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், ஹிட்லர் ஒரு பக்கம் ஜெர்மனியை வசப்படுத்தி கொண்டிருந்தார், இன்னொரு பக்கம் முசோலினி இத்தாலியை தலைமையிடமாக கொண்டு தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்தி கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே லிபியா முழுவதுமே கைப்பற்றிவிட வேண்டும் என்று சிறப்பாக ஈடுபட்டு கொண்ட நேரத்திலே ஒரு சிறிய இடத்தை மட்டும் அவங்களால் கைப்பற்ற முடியவில்லை. முசோலினி என்ன செய்தார் என்றால், தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஜெனரல்ஸை கூப்பிட்டு ஏன் அந்த இடத்தை மட்டும் கைப்பற்ற இயலவில்லை என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அங்கே ஒரு இருக்கிறார், அவர் சொற்பேச்சை மக்கள் அனைவரும், சிறுவர்கள் முதல் பெரியவர்களை அவர் சொற்பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் அதற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. நாங்கள் அவர்களுடைய இருப்பிடத்துக்கு சென்று அவர்களுடைய ஆடைகளை வெளியே கொண்டு வந்து நெருப்பு வைத்து கொளுத்துகிறோம், உணவு பண்டங்களை தீயிட்டு கொளுத்துகிறோம், சிறுவர்களையும் பெண்களையும் அடிமைப்படுத்துகிறோம். இருந்தாலும் அவர்கள் எங்கள் சொல் பேச்சை கேட்காமல் அந்த ஒருவருடைய பேச்சை மட்டும் கேட்கிறார். அவர் பெயர்தான் உமர் முக்தர் என்றார்கள். உமர் முக்தரா, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிறதே, யார் அவர் என்று கேட்டார். இப்போ சொன்னார்கள் அந்த ஜெனரல், இல்லை, அவர் ஒரு ஆசிரியர். அவர் ஆசிரியர் என்று சொன்ன உடனே முசோலினிக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை உணர்ந்தார். ஏனென்றால் முசோலினியும் ஒரு ஆசிரியர் தான். ஆசிரியர் இவ்வளவு பெரிய ஒரு படையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக உமர் முக்தர் என்பவர் ஒரு டேஞ்சரஸ் மேன். ஆசிரியர் என்பது டேஞ்சரஸ் மேன் இல்லை, அவருக்கு எதிரியாக இருப்பவர்கள் தான் அவர்கள் டேஞ்சரஸ் மேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான படை நடத்திய உமர் முக்தர் இந்த நேரத்தில் ஆசிரியர் என்பதை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீலாயில் நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்று இந்த ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.